3 வருஷம் ஆகிட்டு. 3 வருஷமா சாப்பாடெல்லாம் ரொம்ப ஒரு மலிவான விலையை கொடுக்குறாரு. உதாரணத்துக்கு ஃபுல் கொத்து ஒன்று 800 ரூபாய்க்கும் ஹாஃப் கொத்து ஒன்று 400 ரூபாய்க்கும் கொடுக்குறாரு. அப்போ அந்த ஐயா சொன்னார் கொத்து ஓகே மக்களே பாத்தீங்கன்னு சொன்னா கொத்து போட்டுட்டியார் வேற லெவல்ல கொத்து போட்டாரு. பார்த்தா டீ வேற பிளேன் டீ வேற நெய் வேற நெய் அவ்வளவுதானா டீ பிளேன் டீ. ஓகே அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா அப்படி வரும். கஸ்டமர்லாம் அப்படி வைக்கிறாங்க. பெருசா இல்ல, நல்லா இருக்கு டேஸ்டா சாப்பாடெல்லாம். மற்றது விலையும் கொஞ்சம் கம்மி தான். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இலங்கையில் மன்னார் மாவட்டத்தில் பாலைக்குழி அப்படின்னு ஒரு அழகான ஒரு ஊரில் நிற்கிறோம். எங்கள் என்னத்துக்காக வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ஒரு ஹோட்டல் ஒன்று வந்து எப்படி சாப்பாடு செய்கிறாங்க, என்னென்ன சாப்பாடு கொடுக்குறாங்க அப்படின்றத ஒரு அழகாக காட்ட போகிறோம். கொத்து, அதே போல் வந்து பரோட்டா, இன்னும் முட்டை ரொட்டி, அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து டொல்ஃபின், இப்படி பல வகையான உணவுகளை அழகாக கொடுத்துட்டு வராங்க. அதோட மக்களை அழகாக ஆதரித்து சாப்பாடு கொடுத்துட்டு வராங்க அப்படின்னு நான் சொல்கிறத விட உங்களுக்கு நேரடியாக பார்த்து அவங்களுக்கு தெரியும் காட்டுறேன். இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்க்குறீங்க, தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே மக்களே, இப்போ அந்த ஹோட்டலுக்குள்ளே போவோம். இந்த ஹோட்டலில் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து ரெஃப்லான் ஹோட்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. அழகான ஒரு ஹோட்டல். வாங்க தொடர்ச்சி அப்படி போவோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து கொத்து போட்டு கொண்டிருக்கிறாங்க. அவங்களை பார்த்தா தெரியும் அழகா போடுறாரு. பிரம்மாண்டமான ஒரு பெரிய ஒரு டிவி கார்டு, பிரம்மாண்டமான ஒரு பெரிய ஒரு டிவி அங்கே டிஸ்பிளே வச்சுக்கிறாங்க. அழகா அதையும் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். அதில் அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா வந்து அப்படியே எங்கிட்ட பார்த்தீங்கன்னு சொன்னா டீ மேக்கர் அடிக்கிறாங்க. பார்த்தா அழகா டீ அடிக்கிறார், பார்த்தா அவங்களுக்கு தெரியும். கேட்டுவாங்க அவரையும் காட்டுங்க. எவ்வளவு காலம் வேலை செய்றீங்க? 3 வருஷமா? ரைட். ஓகே. டீ மேக்கர் ஆகிறீங்க என்ன? ரைட். ஓகே ஓகே. இந்த கிட்டத்தட்ட எப்படி ஒரு நாளைக்கு எத்தனை டீ போகும்? ஒரு நாளைக்கு 50 டீ கிட்ட போகும் அப்படின்னு சொல்றாரு. ரைட். ஓகே. டீ வேற பிளேன் டீ வேற நெய் வேற நெய் அவ்வளவுதானா டீ பிளேன் டீ. ஓகே அப்படி பாத்தீங்கன்னு சொன்னா அப்படி வரும். கஸ்டமர்லாம் அப்படி இருக்கிறாங்க. அவங்களை பார்த்து தெரியுமா அப்படி வாங்க காட்டும். இப்ப இந்த கஸ்டமர்ல கேட்போம் அங்க எப்படி சாப்பாடு செய்யறாங்க, என்னென்ன விஷயம், என்னென்ன சாப்பாடு ஈக்கிறீங்க, எப்படியான உணவுகளை கொடுக்குறாங்க, எப்படி உங்களை கதைக்கிறாங்க அப்படின்னு இந்த கஸ்டமர் பேசி தெரிஞ்சுக்கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம். கிட்டத்தட்ட இந்த கடை வந்து கிட்டத்தட்ட இந்த கடத்தை வந்து எவ்வளவு காலம்? குறைஞ்ச ஒரு 3 வருஷமா இருக்கும். 3 வருஷமா ஆரம்பிச்ச காலத்துல நீங்க வரீங்களா? ஆரம்பிச்சுட்டு இருந்து வரேன். விலைண்டு பெருசா இல்ல, நல்லா இருக்கு டேஸ்டா சாப்பாடெல்லாம். மற்றது விலையும் கொஞ்சம் கம்மி தான். நல்ல மாதிரி கௌரவமா கவனிச்சு கஸ்டமருக்கு நல்ல ஆதரவா செஞ்சு கொள்றாங்க. நல்ல அன்பா ஆதரவா கஸ்டமரோட நடந்து கொள்றாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா காலையில என்னென்ன சாப்பாடு செய்யலாம்? காலையில வந்து இருக்கும் உங்களுக்கு இடியப்பம் இருக்கும், லெவரியா இருக்கும், முட்டை ரோல் செய்யும், பெட்டி செய்யும், மற்ற உளுந்து வடைக்கும் நம்ம தேவைப்பட்டது எடுக்கல். கிட்டத்தட்ட இப்ப இலங்கையில பாத்தீங்க அப்படின்னா வந்து உளுந்து வடை எவ்வளவு விற்கிறாங்க? உளுந்து வடை பெருசா இல்ல, 40 ரூபா தான். இலங்கை விலைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வந்து 40 ரூபா ஒரு உளுந்து வடை. வேற ரோல்ஸ் எப்படி? முட்டை ரோல்ஸ் எப்படி? உளுந்து வடை ஒரு 2 சாப்பிட்டா போதும், மத்தியானம் சாப்பிட தேவையில்லை. அந்த அளவுக்கு நல்ல கெவியா ஸ்ட்ராங்கா போடுறாங்க. வேற என்ன சாப்பாடு? காலை சாப்பாடு காலையில வந்து பரோட்டா, ரொட்டி, முட்டைக்கறி. கிட்டத்தட்ட காலை சாப்பாட்டுக்கு ஒரு 200 ரூபாய் இருந்தா
அழகா சாப்பிடலுமே. மாஷா அல்லாஹ். ஒரு 170 ரூபா மாதிரி இருந்தா காலமான சாப்பாடு ஓகே. அடுத்தது வேற இரவு சாப்பாடு என்ன செய்யறாங்க? இரவு வந்து ரைஸ் எடுக்கலாம், கொத்து எடுக்கலாம். அவங்க பெருசாண்டு ஒரு விலை இல்லை, நல்ல டேஸ்ட் ஆகிட்டு சாப்பாடு. பெருசான ஒன்று விலை இல்லை. மற்ற அவங்க விற்பாங்க 400 ரூபா 450 ரூபாலாம் கொத்தலாம். அதோட ஒரு உம்பளட்டு ஒன்று மேலே வைக்கும். 450 கொத்தோட ஒரு உம்பளட்டு ஒன்று வைக்கும். அந்த கொத்து வந்து ஃபுல் கொத்தா நார்மல் கொத்தா? நோவல். ஃபுல் கொத்து வந்து 800 ரூபா. 800 ரூபாய்க்கு ஓம்லெட் விற்கும். பெரிய ஓம்லெட் ஒன்று விற்கும். ரைட், ஓகே ஓகே ஓகே. நன்றி ஐயா, நீங்க சொன்னதுக்கு மிக்க நன்றி. அடுத்தது இன்னொரு கஸ்டமரோட நாங்க இப்ப வந்திக்கிறாங்க, அவனே பேசுவோம். அப்படியா இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கொள்வோம். கிட்டத்தட்ட இந்த கடை வந்து உள்ளுக்கும் கிட்டத்தட்ட இந்த கடை திறந்து 3 வருஷம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 3 வருஷமா நீங்களும் இந்த கடைக்கு வரீங்களா? ரைட். நீங்க சாப்பாடுலாம் எப்படி டேஸ்ட் ஆகிக்குதா? சாப்பாடு நல்லா சட்டப்படி செய்கிறாங்க. நல்லா செய்யறாங்க. காலை சாப்பாடு, பரோட்டா, முட்டை ரொட்டி, உளுந்த வடை, ரோல்ஸ் பெட்டிஸ் எல்லாம் எடுக்கலாம். டீ பிளேன் டீ எல்லாம் இருக்கு. கடை இந்த கடைகளை பாத்தீங்கன்னு சொன்னா வந்து விலைகள் எப்படி போடுறாங்க? விலைகள்லாம் கொஞ்சம் சீப்பா போடுறாங்க. ரைட், ஓகே. ஏற்கனவே அந்த ஐயா சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட ஒரு உளுந்து வடை 40 ரூபா அப்படின்னா உண்மையிலே கம்மி தான். ஒரு 2 உளுந்து வடையும் ஒரு டீயும் அடிச்சா காலை சாப்பாடு ஓகே அப்படின்னு சொன்னா ஓகே. நன்றி. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா தொடர்ந்தும் இந்த கடையில போய் சுத்தி உங்களுக்கு காட்டுறோம். தொடர்ந்து வாங்க, காலை மிஸ் பண்ணாதீங்க, முழுமையா பாருங்க. நான் வந்து கடையில இந்த ஹோட்டல் ரொம்ப கிரௌடு சும்மா அதிகமாயிது, உங்களுக்கு பார்த்தா தெரியும். கொஞ்ச நேரத்துல நான் 2-4 பேர் தான் இருந்தாங்க. ஆரம்பத்துல வீடியோ எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். அந்த காய்ச்சா ஒரு ஐயா ஒன்றும் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னா ஆரம்பத்துல நான் 2-3 பேர் இருந்தாங்க. அப்படி பாக்குற டைம்ல கொஞ்சம் லேட்டா பாத்தீங்கன்னு சொன்னா பார்த்தா உங்களுக்கு தெரியும் கடை ஃபுல்லாவே பாத்தீங்கன்னு சொன்னா நிறைஞ்சிட்டாங்க. இன்னொரு கொஞ்ச நேரத்திலே நிறைஞ்சிட்டாங்க, பார்த்தா உங்களுக்கு தெரியும். அப்படி இந்த பக்கம் பார்த்தா பொட்டி செட்டிக்கிறாங்க, இங்கிட்டு பார்த்தா எங்கடமா ஐயா இருக்கிறாரு, இவரு வேற லெவல்ல பேசியிருந்தாரு. அப்படி இந்த பக்கம் போனீங்கன்னு சொன்னா டிஸ்பிளே அழகா அப்படியே பெரிய டிவி ஒன்று நியூஸ் போயிட்டு பார்த்தா உங்களுக்கு அதையும் காட்டுங்க. இப்ப இவனோட சாப்பாடுலாம் அங்கே வச்சுக்கிது, அதுக்கு இதையும் காட்டுங்க. இங்க சோட்டிஸ் ஐட்டம் வச்சுக்கிது. அடுத்தது இன்னொருத்தர் வந்திருக்கிறாரு, இவர்கிட்ட கேட்போம் இந்த கடை எப்படி இந்த மாதிரி. அஸ்ஸலாமு அலைக்கும். வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. கிட்டத்தட்ட இந்த கடை சொல்றாங்க 3-4 வருஷமா ஐட்டம் கடை திறந்து. இந்த கடை நீங்க எப்படி வரீங்க? கிட்டத்தட்ட அவர் சொன்ன மாதிரி உண்மைதான், 3 வருஷம் ஆகிட்டு. 3 வருஷம் ஆகிட்டு. சாப்பாடெல்லாம் ரொம்ப ஒரு மலிவான விலையில கொடுக்குறாரு. உதாரணத்துக்கு ஃபுல் கொத்து ஒன்று 800 ரூபாய்க்கும், ஹாஃப் கொத்து ஒன்று 400 ரூபாய்க்கும் கொடுக்குறாரு. அப்ப இந்த ஐயா சொன்னாரு கொத்தோட ஒரு ஆம்லெட்டும் கொடுக்குறாங்க, உண்மையா? அது உண்மைதான். உங்களை பார்த்த உங்களுக்கு வீடியோல காட்டேன், அதையும் காட்டிக் கொள்றேன். அடுத்து வந்து இரவு சாப்பாடு வந்து கொத்தோட சேர்த்து வேற என்ன ஸ்பெஷலா கொடுக்குறாங்க? ரைஸ், டொல்பின் போன்ற உணவுகள் அவங்க வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மழை நேரத்துல இந்த ஆப்பையெல்லாம் போடுறாங்களா? ஆப்ப போடுறாங்க. பகல் உணவு கொடுக்குறாங்க. பகல் உணவு கொடுக்குறாங்க. ஓகே. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பால் உணவு என்னென்ன ஸ்பெஷல் வந்து மாட்டு இறைச்சி, கோழி. நான் கேட்குறேன் பிரியாணி அப்படின்னு. சரி, பிரியாணி தற்போதைக்கு செய்யறதில்லை. நிச்சயம் ஓனருக்கும் ஆர்டர் பண்ணி சாமான் கொடுக்குறாங்க. ஆர்டருக்கு செஞ்சு கொண்டு வராங்க. என்ன கிட்டத்தட்ட கேட்டத்துல வந்து இது 3வது அந்த ஆள்கிட்ட கேட்குறோம். உண்மையிலே விலையும் மலிவு அப்படின்னு சொல்றாங்க, மலிவா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க, கம்மியா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பா வந்து இந்த வடை, ரோல்ஸ், பெட்டி, சமோசா இதெல்லாம் வந்து எவ்வளவு விலை கொடுக்குறாங்க? கிட்டத்தட்ட வடை ஒன்று 20 ரூபாய்க்கும், சோட்டிஸ் 50 ரூபா, மரக்கறி ரொட்டி, மற்ற முட்டை ரொட்டியும் வந்து 50 ரூபா. முட்டை ரொட்டி எவ்வளவு கொடுக்குறாங்க? 75 ரூபா. மற்றது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து கடை வந்து எவ்வளவு திறந்து இருக்கு? காலையில் எத்தனை மணிக்கு திறந்து எத்தனை மணிக்கு மூடுறது? காலையில ஒரு 6 மணிக்கு திறந்து நைட் ஒரு 11 மணி ஆகிடும் கடை மூட போகல. இப்ப இந்த கடைக்கு வரணும்னு சொன்னா எப்படி வர்றது? இந்த சரியா அந்த கடைக்கு நீங்க லொகேஷன் சொன்னீங்கன்னா குறிப்பா வந்து மர்ச்சிக்கட்டி ஜங்ஷன்ல இருந்து மெயின் ரோட்டுலயே வந்தா அந்த இது என்ன ஊர்? இது மர்ச்சிக்கட்டியில இது என்ன ஊர்? இது பாலைக்குடி கிராமம். இடத்துல இந்த ரோட்ல இருந்து முன்னுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா பாலைக்குடி போட் போட்டிக்கு தானே சொன்னாதான் தெளிவா பார்த்துட்டு வரும். இருந்து ஒரு 250 மீட்டர் தூரத்துல இருந்த கடை. என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா வந்து ஒரு நீல போட் போட்டிருக்கும் பாலைக்குழி அப்படின்னு. மெயின் ரோட்ல வந்தா அவங்களுக்கு தெரியும். நீல போட்ல அதாவது மஞ்சள் எழுத்துல போட்டிருப்பாங்க பாலைக்குழி அப்படின்னு. அந்த பாலைக்குழின்னு போட்டு அந்த ரோட்ல நேற்றுக்கு வந்த நெடுவ வந்தா இந்த கடை இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ரிஃப்லான் ஹோட்டல். ரிஃப்லான் ஹோட்டல்ல வந்து பிரம்மாண்டமான சாப்பாடுகள், அதே போல வந்து
மனுஷரில் கவனித்து சாப்பாடு கொடுக்குறதும் வேறு லெவலில் கொடுத்துட்டு வராங்க. நீங்களும் இந்த வீடியோ பார்த்துட்டு இந்த ஊருக்கு பாலக்குழி அப்படின்ற இந்த கிராமத்துக்கு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் வந்து சாப்பிட்றதுக்கு இந்த ஹோட்டலை நீங்கள் தெரிவு செய்யலாம். ஏற்கனவே சொல்லியிருக்காங்க, அதே உங்களுக்கு கிட்டத்தட்ட இது 3வது ஆள் சொல்கிறாரு இந்த கடை எப்படி அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, நன்றி. தொடர்ந்து வீடியோக்கு வாங்க, என்னென்ன விஷயங்கள் மேற்கொள்ள. இப்போ சொல்கிறாரு ரைஸ் போட போகிறாங்களாம், அதையும் உங்களுக்கு காட்டுறோமாங்க. ரைஸ் போடுறதுங்க. கொத்து போட்டு போட்டா அடிக்கோ. வெங்காயத்தா காட்டில உள்ள இதை எடுங்க, கொத்து போட்ட இதை எடுங்க, காட்டு எடுங்க. மக்கள் இப்போ சாப்பிட்டு இது எப்படின்னு டேஸ்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி வருது அப்பா சட்டப்படி அதான் நீ இந்த கடையை விடுறது இல்லைண்ணே? நிச்சயமாக தான் வருது. இது இவ்வளோ வந்து 450 ரூபா. ம் கிட்ட காணும்.
இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடித்திருந்தா இந்த காணொலி பற்றிய கருத்தை கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதோட இந்த காணொலியை முடிக்க போறோம். மற்றொரு இது போன்ற ஒரு புதிய காணொலி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் மிர்ஷாத். பாய்.